நம்முடைய பானை சின்னம் பானை சின்னம் இதை வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை என்பதை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களால் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவருடைய இன்னும் சொல்ல போனா அவருக்கு என்னைக்கு அவர் கூட்டணி அதிமுக கூட்டணியிலே ஜெயலலிதாவிடம் இருந்து பிரிந்து நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் பொழுது அவர் சீட்டே வேணாம் சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்று அவர் தைரியத்துடன் அறிவாலயம் என்று அடி வைத்தாரோ, கலைஞர் முன்பாக தன்னுடைய கூட்டணி இணைத்துக் கொண்டாரோ, அண்டையிலிருந்து இந்த கூட்டணி அதுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதுவரை வேலை அதிமுக தொடர்ந்து தான் வச்சு பார்த்தான், ஒன்றும் நடக்கல. ஏன்னா ஆக இப்பெல்லாம் பார்த்தா காலையில ஒரு கட்சியில பேசுறாங்க, மத்தியானம் ஒரு கட்சி பேசுறாங்க, கூட்டணி ஆக கொள்கை உள்ள கூட்டணிகள் இங்கே இருக்கின்றது. இவங்க பெருசா யார் பெருசு? உறுதியான கூட்டணி. இன்னும் சொல்ல போனால் இப்போ என்னதான் கட்சினா முட்டாள் நினைச்சிட்டாங்க, மக்களை முட்டாள் நினைச்சிட்டாங்கயா. ஒரு மரியாதை வேணாம். தேமுதிகவா அது ஒரு பொம்மாடி ஒண்ணு, அது ஒண்ணு ஆடிட்டு இருக்கு. அவங்கமா 10 செட்டுமா இப்ப பிஜேபி பேசுறா, அப்ப ஏடிஎம்கே பேசுறா. அசிங்க அவமானம் இல்ல. இப்ப அப்படியே கமலஹாசன் அவர்கள் அவர் இதை ஆதரிக்கின்றார்கள். அதே போல அந்த அளவுக்கு கொள்கையுடன் இருக்கின்றார்கள். ஆனா கட்சியை வைத்து அடகு வைக்கின்ற இயக்கத்துக்கு ஓட்டா, கொள்கை கூட்டணிக்கு ஓட்டா. ஏன் அவர் இப்ப சொல்லுதான் 500 கோடி அவருடைய 200 கோடிக்கு 300 கோடிக்கு என்று அவரை வைத்து அடகு வைத்து வாங்க முடியாதா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை வைத்து அடகு வைத்து வாங்க முடியாதா? இல்ல பணத்தை பார்த்தாரா, கொள்கையை பார்த்தாரா? கொள்கைக்கு ஓட்டா, பணத்துக்கு ஓட்டா? ஆனா இப்போ கூட பேசுறாங்க, நம்ம சமூக நீதி காவலர் சொல்றாங்களே. நான் என்ன சொல்றது? காலையில பார்த்தா டிவில வருதியா, முந்தான பார்த்தா அதிமுக கூட்டணி பேசி முடிந்து விட்டது, அதிமுக கூட்டணி பேசி முடிந்து விட்டது. ஏன்னா நாங்களாம் அதிமுக படிச்ச சங்கர், நானும் எங்களுக்கு கவலை அதான். இப்ப நாங்க சங்கர் என்னையா அது எப்படியா இருக்கு நமக்கு அதிமுக சேர்ந்தா நாங்க இடையில பேசியிருப்போம். இல்லையா நமக்கு இருக்கு, நீ எப்படியா தேர்வே அப்படி தேர்வுன்னு சொல்லிருந்தோம். மறு சாயந்தரம் பார்த்தா பிஜேபி கூட்டணி பேசுறாங்க. எவ்வளவு கொள்கை பாரியா! ஆக இதெல்லாம் சமூக நீதி காவலர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? விஷ்ணு வாயாலே வந்துச்சு அந்த வார்த்தை, அவர் வாயாலே வந்து போச்சியா? அவர் வச்சு உரமர. அவரே சொல்ல பாரியா. ஆக இந்த அளவுக்கு சமூக நீதி காவலர் சொல்லிட்டு எந்த துட்டுக்காக காவலர் வைக்க முடியும்? வெக்கமா நம்முடைய சொல்ற மக்களை சொல்லுகிறேன். நம்மளை வைத்து ஒரு இயக்கத்தை கூட்டணி என்பது திடீர்னு கொள்கை கூட்டணி. நாங்கள் என்னைக்கு 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்களாம் போராடிய கட்சிகள். ஆக இப்ப போராடியபடி ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் ஆக இப்போது நாங்கள் ஆளுங்கட்சியும் நாங்கள் இந்த கூட்டணியை நாங்கள் விட்டு விட்டோமா? நம்முடைய முதல்வர் எப்படி அவர் பெரும் சொல்ல இந்த அளவுக்கு கூட்டணி பேசி நம்முடன் கூட்டணி எப்படி கஷ்டகாலத்திலும் இருந்த கட்சிகளை நாம் கைவிடக்கூடாது என்று அவர் எல்லோரும் இங்கே அனைத்து நாங்களாம் பிடிச்சு அவளை உடனே இந்த கூட்டணி முறிக்க முடியாதுங்களால. ஆக கொள்கையுடன் போராடிய கட்சிகளை விடக்கூடாது என்று அவர் அனைத்து கட்சிகளுக்கும் இடம் பகிர்ந்து அகம்பாவம் இல்லாமல் ஒரு மனிதநேயமிக்க தலைவராக இன்றைய மக்கள் மனதில் உயர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், அவர் எங்க எவ்வாறு எல்லாம் கல்லாப்பட்டியை வச்சுக்கிட்டு அவன் பாரியா எடப்பாடி வந்து ஒரு 4 வருஷம் முதலமைச்சர் 4 வருஷம் முதலமைச்சரா இருந்து 4 வருஷம் முதல்ல கல்லா கட்டிவிட்டு கட்சியை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காயா?
அதுல கரவு திறந்து வச்சு எந்த மீன் வருது எந்த மீன் வருது பார்த்தா இது கொள்கை இல்லாத கூட்டணி. அந்த கட்சி எந்த கட்சி அந்த வச்சு ஆக கொள்கை வீரன் நம்முடைய திருமாவளவன் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற நமக்கு அந்த மரியாதை போதும். இந்த மரியாதை நமக்கு போதும். பணத்துக்காகவோ துட்டுக்காகவோ தலைவன் என்ற பெயர் அது போதும் நமக்கு. அதுவே நமக்கு வாக்கியா. நமக்கு இப்ப என்ன நமக்கு என்ன இப்ப நம்முடைய இந்த பகுதி மக்கள் நாம் நிம்மதியாக இருக்கின்றோம். ஆக